செஸ் கேண்டிடேட்ஸ் தொடரை வென்று சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் குகேஷுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. மிக இளம் வயதில் சர்வதேச செஸ் போட்டியில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்ததற்கு வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கண்ணகி நகரில் போலீசாரை தாக்கிய வழக்கில் இதுவரை கஞ்சா வியாபாரி உள்பட 7 பேர் கைது. விடிய ஆட்சியில் போலீசாருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலுக்காக சொந்த ஊர் சென்று சென்னை திரும்பியவர்களால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மாணவர்களின் கல்வி கட்டணங்களை 2 ஆண்டுகளாக வழங்காத விடிய அதிமுக அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய சுமார் 600 கோடி ரூபாய் வழங்காமல் இழுத்தடிப்பு. பன்னீருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. பன்னீர் விடுவிப்புக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். விழுப்புரத்தில் திருநங்கைகளுக்கு நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் சென்னையை சேர்ந்த ஷாம்சி பட்டம் வென்றார். விதவிதமான ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை அசத்திய திருநங்கைகள். Announcing 2024 Miss Trans 2024 number 22. சித்ரா பௌர்ணமி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ கனகாம்பரம் 1200 ரூபாய்க்கும் மல்லி 450 ரூபாய்க்கும் விற்பனை. தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் 1,87,700 ரூபாய்க்கு ஏலம் போன மீன். 25 கிலோ எடை கொண்ட மீனுக்கு கிடைத்த விலையால் மீனவர்கள் ஆச்சரியம். சென்னை செங்குன்றத்தில் மர்ம காய்ச்சலால் சிறுவன் பலி. 1 வாரமாக நீடித்த காய்ச்சலால் 7 வயது சிறுவனை பறிகொடுத்து பெற்றோர் சோகம். வெப்பம் தாக்கத்தால் கோழி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள கோழிப்பண்ணை உரிமையாளர்கள். தற்போது பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க விடியா மாடல் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். அடைக்கலம் கேட்டு காத்திருக்கும் பிஞ்சு குழந்தைகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த தமிழகம். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் தொட்டில் குழந்தை திட்டத்தை நிறுத்திய விடியா அரசால் பிஞ்சு குழந்தைகள் பரிதவிக்கும் அவலம். தமிழகத்தில் 1541 குழந்தைகள் புகலிடம் வேண்டி காத்திருப்பதாக மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். விடியா ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் பிஞ்சு குழந்தைகள் பரிதவிக்கும் அவலம். கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் தனியார் வாகனம் சென்றதால் பரபரப்பு. பாதுகாப்பு வளையங்களை தாண்டி கார் எப்படி உள்ளே சென்றது என்று மக்கள் கேள்வி. அதெல்லாம் முடியாது. நீங்க கார் ஏனுங்க நிறுத்துங்க, இல்ல நீங்க வெளியில எடுத்துட்டு போங்க. என்ன நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கே தெரியல. அப்ப நாங்க வெட்டியாவே வண்டிக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். உள்ள விட கூடாது. யாரும் கூட நீங்க எதனாச்சும் பண்ணீங்கன்னா நீங்க வேற கார் உள்ளே விட்டுருக்கீங்க. வேட்பாளர் தமிழகத்தில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் வழங்குவது துவக்கம். வரும் மே மாதம் 20ஆம் தேதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலம். பக்தி பரவசத்துடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரினை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள்.
வரும் 25ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மதுபான முறைகேடு வழக்கில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைது. சுமார் 2000 கோடி ரூபாய் மோசடியில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அனில் சுதேஜாவை கைது செய்தது அமலாக்கத்துறை. இந்திய நிறுவனங்களின் மசாலா பொருட்களில் கேன்சரை ஏற்படுத்தும் வேதிப்பொருட்கள் MDH மற்றும் எவரெஸ்ட் மசாலா பொருட்களில் கேன்சரை ஏற்படுத்தும் எத்திலீன் ஆக்சைடு இருப்பது உறுதி. மொகாலியில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. ஆட்ட முடிவில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி. கொல்கத்தாவில் நடைபெற்ற 17வது IPL தொடரின் லீக் போட்டி. பெங்களூருவை 1 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது கொல்கத்தா அணி. IPL லீக் போட்டியில் இன்று ராஜஸ்தான் மும்பை அணிகள் பல பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர் மைதானத்தில் நடைபெறுகிறது. பாகிஸ்தானில் நடைபெற்ற 3வது T20 போட்டி. 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி. கனடாவில் நடைபெற்ற ஃபைட் கேண்டிடேட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியின் கடைசி சுற்றில் அமெரிக்காவின் நகமுராவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ்